இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அதை நம்ம எப்படி பாடியில் எடுக்கிறது அப்படிங்கிறதாங்க நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன அளவுகள் வேணுங்கிறத இதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் 3 டாட் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட் எதாக இருந்தாலும் இந்த அளவுகள் தான் நமக்கு பொதுவானது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு, ப்ளவுஸோட லென்த்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ப்ளவுஸோட லென்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் ஷோல்டர், ஃப்ரண்ட் ஷோல்டர், ஆர்ம் ஹோல் ரவுண்ட், பேக் நெக்கோட லென்த்து, நெக்ஸ்ட்டு அப்பர் செஸ்ட் ரவுண்டு. இதெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ட் ரவுண்டு, அதை தமிழில் நடு மார்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம். வேஸ்ட் ரவுண்டு இடுப்பு சுற்றளவுன்னு நம்ம சொல்லுவோம். கீழ் மார்பு சுற்றளவு. அப்புறமா அப்பெக்ஸ் லென்த்து, மார்பின் மையப்பகுதி, இதுக்கு பேருங்க நம்ம மார்பின் மையப்பகுதி. நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து இடைவெளி, ரெண்டு மார்பகத்துக்குள்ள இடைவெளி. இதெல்லாம் நமக்கு ப்ளவுஸுக்கு தேவையான அளவுகள். மொத்தமாக 14 அளவுகள் வேணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸோட ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து, முன் பக்க இறக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து, ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட சுற்றளவு. நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மொத்தமாக 14 அளவுகள் வேணும். இதை பார்த்து நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாடியில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சார்ட்டு. உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஃபார்முலா வேணாம், நான் இந்த சார்ட்டை வச்சு பண்ணுறேன்னா நீங்கள் உங்கள் ஷோல்டரோட இது பார்த்திங்கன்னா மேலே கழுத்தோட அகலம், இது முழு ஷோல்டர். நம்ம இதை வச்சு தான் நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலாவோட சார்ட் தாங்க இது எப்படி ஃபார்முலாவில் உருவானதுங்கிறத நான் கட்டிங்கில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. உங்களுக்கு இதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஒவ்வொருத்தருக்கும் உடம்பை பொறுத்து இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த்து, நம்ம ஆர்ம் ஹோல் வைப்போம் பார்த்திங்களா, அதோட லென்த்து. இது வந்து 28லேருந்து 48 வரைக்கும் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் லென்த், இது வந்து சில பேர்த்துக்கிட்ட நம்ம எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் இதை தோராயமாக நீங்கள் இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் எடுக்க முடிஞ்சால் அளவுகளை நம்மளுக்கு நாமே தைக்கும்போது எடுத்துக்கலாம். வெளி ஆள்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த அளவுகளை யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 மார்பகத்தின் இடைவெளி. இவ்வளோதாங்க. இது மாதிரி 4 சார்ட்டு நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அளவுகள் எடுப்போம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் சைடு நம்ம திரும்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், ஃபஸ்ட் நம்ம ஷோல்டர் எந்த இடத்துல கரெக்டாக அந்த எலும்பு இருக்கும் அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணும் நீங்கள் தொட்டு அவங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். இந்த அளவுக்கான அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேங்க. நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு நமக்கு நாமே எடுத்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி எடுத்துங்க. இது ப்ளவுஸோட ஹைட்டு. நீங்கள் நெக்ஸ்ட்டு பேக் ஷோல்டர் கரெக்டாக அந்த எலும்பு உங்களுக்கு ஒரு எலும்பு இந்த சைடும் இருக்கும். அதிலிருந்து இது வரைக்கும் இதே மாதிரி டேப்பை வச்சு உங்களோட பின் ஷோல்டரை எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 13 வருது. நெக்ஸ்ட்டு பின் கழுத்து இறக்கம், அதை வந்து நீங்கள் இது மாதிரி நான் எப்படி எடுக்கிறனோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் எடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. சில பேர் வி மாதிரி இப்படி வச்சு கிராஸாக எடுப்பாங்க, அப்படி எடுக்காதீங்க. இதையும் இதே மாதிரி வச்சு அவங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணும் உங்களுக்கு பாருங்கன்னு நம்ம கேட்டு நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 இன்ச்சு வச்சுக்க போகிறேங்க. இப்போ இந்த எடுத்த அளவுகளை வச்சு நான் நெக்ஸ்ட்டு கட்டிங் போடுறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா முன் தோள்பட்டை முன் ஷோல்டரையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர்த்துக்கு குறுகலாக இருக்கும். அதனால நமக்கு வந்து அவங்களுக்கு இது ஷோல்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முன் ஷோல்டரையும் எடுத்துக்கங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பேக்கில் வர ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வருது. இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கிறது தானேங்க. இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஷோல்டர் வந்து 12.5 வந்திருக்கு. இதெல்லாம் அளவுகளை வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இப்போ ஆர்ம் ஹோல் இதையும் நீங்கள் ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது. இப்படி போட்டு கையை நீங்கள் கீழே இறக்கிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா ரொம்ப அழுத்தமாக இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் எடுக்கணும். லைட்டாக லூஸ் வைக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 15 வருதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்பர் செஸ்ட்.
அப்பர் செஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க. நல்லா இப்படி கையை மேலே தூக்கிட்டு கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல்கிட்ட நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி வச்சு ரொம்ப டைட் கொடுத்துடாதீங்க, அப்புறம் ப்ளவுஸ் ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் ஒரு விரல் லூஸ் கொடுத்து இப்படி நான் எப்படி எடுக்கிறேனோ அது மாதிரி எடுங்க. கையை கீழே இறக்கிட்டு இப்போ எனக்கு வந்து 34 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ்ட் ரவுண்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட மார்போட மேடான பகுதிக்கிட்ட நம்ம டேப்பை வச்சு இதே மாதிரி எடுக்கணுங்க. நீங்கள் நம்ம அளவு எடுக்கும்போது கரெக்டான இன்னர் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் எடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அதிலிருந்து நம்ம அப்பர் செஸ்ட்டை விட இது வந்து மேக்ஸ் 1 இன்ச் அதிகமாக வருங்க. 35 வந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் நம்ம இடுப்போட சுற்றளவு நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம 12 வச்சோம். அந்த ஹைட்டில் நீங்கள் இடுப்போட சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. அதை வந்து கொஞ்சம் டைட்டாக எடுத்துங்க. ஏன்னா நமக்கு லூஸாக எடுத்துனா ப்ளவுஸ் மேலே கையை நம்ம தூக்கும்போது மேலே ஏறும். அதனால் அதை மட்டும் நல்லா கொஞ்சம் டைட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இடுப்பு சுற்றளவை நீங்கள் டைட்டாக எடுத்துக்கலாம். எனக்கு 29. இப்படி தாங்க ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம அளவுகளை எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதான் மார்பின் மையப்பகுதி, அப்பெக்ஸோட லென்த்து. அதை கரெக்டாக அதே ஷோல்டரில் வச்சு நம்ம அந்த மேடான பகுதிக்கிட்ட உங்கள்கிட்ட எந்த இடத்துல வருதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுவே உங்களுக்கு எடுக்க இதாக இருந்தால் நான் கொடுத்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 9 இன்ச்சு வருது. சார்ட்டில் இருக்கிறது அப்படியே வருமா அப்படின்னா இல்லைங்க, ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பஸ்ட்டு வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால இப்போ 2 பஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 7 வந்திருக்கு. அதை நான் 7 மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதில் இருக்க சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிராஸோட லென்த்து கரெக்டாக அந்த ஷோல்டரில் வச்சு பஸ்ட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ரொம்ப நீங்கள் டைட்டாக எடுக்கக்கூடாது. பஸ்ட்டில் அதே மேலே வந்து ஒரு விரல் மட்டும் விட்டு அந்த பஸ்ட்டு முடிகிற இடத்துல விரல் வைங்க இதே மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட லென்த் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம், முன் கழுத்து இறக்கத்தையும் இதே மாதிரியே வச்சு நீங்கள் டேப்பை வச்சு அவங்களுக்கு இந்த இடத்துல வருதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து 6 இன்ச்சு வச்சா எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவோட லென்த்து தான். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வைக்க போகிறேன். ஒரு 5 இன்ச்சு ஹைட்டு நான் எடுத்திருக்கேன். அதுவும் கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட அந்த எலும்பு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, ஷோல்டர் வச்சோம் அந்த இடத்துலேருந்து ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல இருந்து ஹைட் எடுத்தோமோ அந்த இடத்துல கையோட சுற்றளவை எடுக்கணும். அதையும் கரெக்டாக நீங்கள் எடுங்க. ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த அளவுகளை வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நான் பண்ணுறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.